உள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்து அந்த சமூகத்திற்கு மிகவும் பெருமை தேடி தந்தவங்க தான் இவங்க. இந்த ஸ்டோரியை ஃபுல்லா பாருங்க. 100 Days 100 குட்டி ஸ்டோரி பார்ட் 2 Day 10. 1958 ஒடிசாவில் உள்ள ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியில தான் இவங்க பிறக்கிறாங்க. வாழ்க்கையில ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இவங்க ஒவ்வொரு நாளுமே கழிக்கிறது ரொம்பவுமே சேலஞ்சிங்கா தான் இருந்துச்சு. சேலஞ்சிங்க கடந்துதான் இவங்க கிராமத்திலே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா ஆறாங்க. கவர்மெண்ட்ல கிளர்க்கா இவங்க வேலையை தொடங்குறாங்க. பின்னாடி ஸ்கூல் டீச்சரா இவங்க ஆறாங்க. 2000 இவங்க பாலிடிக்ஸ்ல ஜாயின் பண்றாங்க. அதே வருஷம் இவங்க எம்எல்ஏவும் ஆறாங்க. ஆக்சன்ல இவங்களுடைய 2 மகன்கள் ஹஸ்பண்ட் மற்றும் பிரதரை இழந்துடுறாங்க. பெரிய துயரம் மற்றும் எல்லா உறவுகளை இழந்தாலும் இவங்க தொடர்ந்து இவங்களுடைய கம்யூனிட்டிக்காகவும் இந்திய மக்களுக்குமாக பணிபுரிகிறாங்க. இதனுடைய நிமித்தம் 2015 இருந்து 21 வரை மாநிலத்துடைய கவர்னரா ஒர்க் பண்றாங்க. 2022 இந்திய பிரசிடென்ட்டுக்கு இவங்க பெயர் நாமினேட் ஆகுது. 15th பிரசிடெண்டா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் ட்ரைபல் விமன் பிரசிடென்டும் இவங்க தான். குடியரசுத் தலைவரா ஆன பின்னாடி பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. ட்ரைபல் இனம், இவங்க பிளாக்கா இருக்கிறாங்க, இவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டி என பல விமர்சனங்கள் இவங்க மேல வைக்கப்பட்டுச்சு. இதையும் நேர்மறையா இருந்துகிட்டு இன்றளவும் சிறந்த குடியரசுத் தலைவரா இந்தியாவிற்கு பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க.